கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே கண்ணிரண்டும் ஜாலம் பேசி காதல் போதை ஏத்துது பொண்ணு இட்ட தூண்டில் என்னை போட்டு இழுக்குது. அபிகுட்டி, அது சாரிங்க. அது நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா நீங்க யாரும் இல்லைன்னதும் வெளியில வரலாமேன்னு வெளியில வந்தேன்னா அந்த நேரம் நீங்களும் வந்துட்டீங்களா? அது சடனா. வழி விடுங்க, நான் உள்ள போறேன். அபி, ஒரு நிமிஷங்க. நீங்க பாருங்க, நீங்க எனக்கு தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிலாம் கிடையாதுங்க. வழி விடுங்க. எதிர்பாராம இதை நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ புரிஞ்சுக்க மாட்டாளே. சத்தியமா நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலடி. சாரி. நான் சாரி சொன்னாலும் இவளுக்கு புரியாது போல இருக்கேன். நம்ம தப்பா எடுத்துட்டாலும் ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் வெளியே போவும் இவ உள்ள வரவும் கரெக்டா இருந்தது. எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு. ஆனா இவ நம்மள தப்பா எடுத்துக்கிட்டாலே. அபி, இப்ப எதுக்கு அவர்கிட்ட கோச்சிட்டு வந்த? வெற்றி என்ன பண்ணுவாரு? நம்மளும் தெரியாம வந்தோம், அவரும் தெரியாம தானே வந்தாரு. அவருக்கு என்ன நம்ம வருவோம் இப்படி பண்ணுவோன்னு வெயிட் பண்ணியா கொடுத்தாரு? இல்லைல்ல, அவரும் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட கோச்சிட்டு வந்தேன்? ஐயோ, இப்படி நடந்ததும் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்படி வந்துட்டேன். வெற்றி தப்பா எடுத்துக்கிட்டாரா? நான் வெற்றியை தப்பா நினைச்சிட்டாரா? அவர் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திடீர்னு இப்படி ஒன்று நடந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? அபி, ஏ அபி, நீ பாக்க எதுக்கு என்ன விட்டுட்டு வந்த? இதுக்கு என்ன அவர்கிட்ட தனியா விட்டுட்டு வந்த? நீ கூட இருந்துக்கலாம்ல. ஆமாக்கா, நான் உன் கூடவே இருந்திருக்கணும். நான் உன்னை விட்டுட்டு வந்ததுனால தான் இப்படி ஒன்று நடந்தது. நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா இப்படி நடந்திருக்காதுல்ல. அபி, ஏ அபி, உன்னதான் கேட்குறேன், எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு வந்த? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அவர் வேற என்னென்னமோ கேட்டுட்டு என் பக்கத்துல வந்தாரு. நான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? அது சரி, உன்னை கட்டிக்க போற பக்கத்துல வந்ததுக்கே நீ ஓடி வந்துட்ட. ஆனா இங்க நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இதுக்கு நான் எங்க ஓடுறது? அபி, என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதி என்னையும் வச்சு கலவாங்க பாத்துட்டு இருக்க. என்னடி, ஏதாவது கனவு உலகத்துல இருக்கியா? இல்ல இல்ல, நான் அவனுக்கான உலகத்துலலாம் இல்ல. சரிக்கா, இப்போ அவங்கள வெளியில விட்டுட்டு வந்துட்டியா என்ன? போக்கா, போய் ஏதாவது பேசு, போக்கா. ஐயோ, மறுபடியுமா? நான் போக மாட்டேன், நீ வேணா போ, நான் இங்கேயே இருக்கேன். அவர் வேற காஃபி கேட்டாரு, நான் காஃபி போட்டு தரேன், நீ கொண்டு போய் கொடுத்துறியா? அப்படி வெற்றிக்கும் கொடுத்துரு. வெற்றிக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்கும், நான் சூப்பரா போட்டு தரேன், நீ கொண்டு போய் கொடுத்துறியா? இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், நீயே கொண்டு போய் கொடு. நான் வேணா காஃபி போட்டு தரேன், நீ கொண்டு போய் கொடுக்கா, நான் போக மாட்டேன். அபி, நீ தானே தைரியமா போவ, இப்போ நீ போக மாட்டேன்னு சொல்ற. ப்ளீஸ் அபி, அக்காக்காக போமா. நீ என்ன கெஞ்சனாலும் சரி, மறுபடியும் போய் வெற்றி ஃபேஸ பார்க்க என்னால முடியாது. இல்லக்கா, நான் போக மாட்டேக்கா. அபி, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ், இங்க பாரு, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டார்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. அதனால என்னால அவரை பார்க்க முடியல. உனக்கு என்ன, நீ தான் அவர்கிட்ட ஜாலியா பேசுவல. இப்ப வெற்றி கூட உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான்ல, நீயும் வெற்றி கிட்ட நல்லா தானே பேசுற. அப்ப ரெண்டு பேர்கிட்ட நீ நல்லா தானே பேசுற, நீ கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு என்ன? ப்ளீஸ் அபி. ஐயோ, அக்கா நடந்தது என்னன்னு தெரியாம வெற்றிக்கு என்ன போய் காஃபி கொடுக்க சொல்றாளே. நான் எப்படி மறுபடியும் வெற்றி முகத்தை பார்ப்பேன்? இல்ல, அவர் தான் என்ன எப்படி பார்ப்பாரு? நான் போக மாட்டேம்மா. நான் இனியனா வேணா கொடுக்கலாம், ஆனா இனியனா வெற்றி கூட தானே இருக்காரு. நான் போவே மாட்டேன். அபிமா, அபி, அபி குட்டி, அபி செல்லம். அக்கா, நீ என்ன கொஞ்ச நாளும் சரி, என்னால போக முடியாது. எனக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் கொடு. இங்க பாரு, இனி என்னன்னா உன்னை பார்க்க தானே வந்திருக்காரு. நீ தானே சொன்ன அவர் உன்னை பார்க்க வந்திருக்காருன்னும் போது நீ அங்கேயே இருப்பேன்னுட்டேன். இவ்வளவு தூரம் உனக்காக தேடி வந்திருக்காரு. இப்ப நான் போய் காஃபி கொடுத்தா எப்படி? நீ எப்படி கொடுக்கா? ஓகா அபி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு தனியா அங்க போக பயமா இருக்கு. வேணும் ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் போலாமா? நீ காஃபி கொடு, நான் பின்னாடி நின்னுக்கிறேன். ப்ளீஸ் அபி, செல்ல குட்டியெல்லாம் அக்காக்காக ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்.
காஃபி கொடுத்துட்டு நம்ம உடனே உள்ள வந்துடலாம். அது எப்படி? அவர் பார்க்க தானே வந்திருக்காரு. நம்ம காஃபி கொடுத்துட்டு உள்ள வந்துட்டா அவங்க மட்டும் தனியால உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்க போனதும் நம்ம உள்ள வந்துடலாம். அது சரி, நீயும் பார்க்கறதுக்கு தயங்குறேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அக்கா அபி, என்னடி இன்னைக்கு இவ்வளவு தயங்குற? நான் தான் இப்படி தயங்கி நின்னுட்டு இருப்பேன், நீ தைரியமா இருப்ப. நீ என்னடா இவ்வளவு தயங்கிட்டு இருக்க? 2 பேரும் ரொம்ப நேரமா ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்கடி. பாவம், காஃபி கேட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் போலாமா? சரி சரி வா போ. அபி, நீ தயவு செஞ்சு அந்த பக்கம் மட்டும் திரும்பிடாத. நீ அந்த பக்கமும் திரும்பாத, அவனும் உன்னை பார்க்க மாட்டான். நீ பார்க்காம திரும்பியே இரு. என்னண்ணா அதுக்குள்ள பேசிட்டீங்களா? அட நீ வேறடா, பேசலான்னு ஒரு அடி கொஞ்சமா தள்ளி பக்கத்துல போனேன். அப்படி போனதுதான். என்னண்ணா சகனா எதனா கத்தி கூச்சல் போட்டாலா என்ன? அட ஏன்டா வெற்றி, அப்படி ஏதாவது கத்தி கிட்டி கூச்சல் போட்டிருந்தா இதான் சாக்குன்னு கையை குடிச்செல்லாம் இழுத்துருப்பான். அவன் எங்க நான் ஏதாவது பண்ணிட போறேன்னு விட்டா பேர் ஒரு ஓட்டம் ஓடினவதான் நேரா கிச்சனுக்குள்ள போய் பூந்துட்டான். இப்ப வெளியில வருவாளான்னு கூட தெரியல. அண்ணா ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கேன். ரொம்ப நடா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஏதாவது கிடைக்கும்னு வந்தேன். இவ ஓடுறத பார்த்தா எதுவும் கிடைக்காது போல இருக்கேன். அது சரி, நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு கிடைக்கல. நான் எதையும் எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு ரொம்ப நல்லாவே கிடைச்சது. என்ன சொன்ன? என்ன கிடைச்சது அவனுக்கு? அது ஒண்ணு இல்லைண்ணா, அது வந்து போனை தெரியாம அங்க வச்சுட்டேனா, அதான் இவ்வளவு நேரம் தேடி தேடி பார்த்தேன், ஒரு வழியா கிடைச்சிருச்சு. அத சொன்னேண்ணா. அது சரி. ஆமா, நீ ஏதோ ஒரு மார்க்கமா இருக்க மாதிரி இருக்க. சரி, அபி உள்ள வந்தாலே, அபிகிட்ட பேசுனியா? அவ எங்கடா ஆளைய காணோம். நீ அபிய பாத்தியா? அபி உன்னை பார்த்தாலாம்? பாத்தியாவா? பாக்குறது மட்டுமா நடந்தது? ஒரு படி மேல போய் சொல்லவே வெக்கமா இருக்கு. அண்ணா இனி இல்லண்ணா. அட பரவாயில்லையே, மறுபடியும் வந்து நிக்கிறீங்க. ஒரே ஓட்டமா ஓடுனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க. காஃபி கேட்டீங்களா? அதான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபிலாம் கூட தருவீங்களா? சரிங்க, அங்கே இருந்தா நாங்க எப்படி காஃபி எடுத்துக்கிறது? பக்கத்துல வந்து கொடுத்தா தானே வாங்கிக்க முடியும். விழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் கும்மி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. விழி மோதி இதய கதவென்று திறந்தது. இரவு பகலாகி இதயம் பிரியாகி பறந்தது. ஹே காதல் நெஞ்சு யாரோடு சொல்வே. இந்த காஃபி கொடு. ஏன் நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்களா? யார் கொடுத்தா என்ன? அபி கூட கொடுப்பா. அபி இந்த காஃபி கொடு. சகானா, சரி அண்ணி, காஃபி நீங்களே வந்து உங்க கையால எங்க அண்ணன் கிட்ட கொடுங்க. அதானே அண்ணி எங்க அண்ணன் எதிர்பார்ப்பாரு. அபி கிட்ட கொடுத்தா எப்படி? அபி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து கொடுங்க அண்ணி. அண்ணி வாங்க அண்ணி. என்னங்க அபி, நான் சொல்றது சரிதானே? வெற்றி, நீ சும்மா இரு. ஏதாவது சொல்லி கொடுக்காத. அபி இந்த காஃபியை கொடு. சகானா வேணாம், பாத்துக்க. காலேஜ்ல உன்னை நான் இப்படி இருன்னு எவ்வளோ வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா நீ அங்கதான் கேட்கல. அட்லீஸ்ட் இங்கேயாவது கேளு. தயவு செஞ்சு உன் காஃபி எடுத்துட்டு வந்து உன் கையால எங்க அண்ணன் கிட்ட கூட ப்ளீஸ் வா. மாட்டேன், அபி தான் கொடுப்பா. அபி இந்த. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இரு, நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். டேய் வெற்றி, வேணாம், நீ அங்கே இரு. அபி கொடுப்பா. அபி கொடு அபி. உன்னை இப்படி எல்லாம் விட்டா வேலைக்கு ஆகாது. இரு. வெற்றி சொல்லு. காஃபி எடுத்துக்கோ. எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க? அதான் உங்க ஃப்ரெண்டு வெற்றி இருக்கான், அப்புறம் உங்க தங்கச்சி அபி இருக்கான். இன்னும் உங்களுக்கு என்ன பயம்? நான் மட்டும் தனியா இருந்ததுன்னு உங்களுக்கு பயம். அதான் உங்க கூட இவங்க எல்லாம் இருக்காங்களே. தைரியமா இருங்க, எதுவும் பண்ண மாட்டோம். இல்ல அதுக்கு இல்ல, அது வந்து சரி, நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னது ஹலோவா? என்ன போன்ல பேசுறதா நினைப்போம்? மவள பேச சொல்லி கூப்பிடுற வரைக்கும் திரும்ப மாட்டேன்னு என்கிட்டயா பேசாம இருக்கான். இப்ப எப்படி பேசுவ பாரு. ஹலோ மிஸ்டர் வெற்றி. வெற்றி திரும்ப மாட்டேனே. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீங்க திரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிடுறேன். வெற்றி, வெற்றி டார்லிங். எங்க நீங்க இப்ப என்ன கூப்பிட்டீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கல, அப்படிதானே? என்னது இதுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்களா? ஐயோ காட் ப்ராமிஸ், எனக்கு கேட்கவே இல்லைங்க. பாருங்களேன், நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு கேட்கல பாருங்களேன்.
காட் ப்ராமிஸா கேட்கல. அப்போ உங்க மம்மி ப்ராமிஸா? ஏய் எதுக்கு இப்போ மம்மியெல்லாம் இழுக்கிற? அதெல்லாம் கேட்கலங்கிறத கேட்கலன்னு தானே சொல்ல முடியும். சரி சரி, கேட்காமலே இருக்கட்டும். ஆமா, என்னது இது? என்னது? ஹலோ, இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அட என்னதுமா, எனக்கு புரியலையேம்மா. வாயை திறந்துதான் சொல்றது நான் என்ன பண்றேன்னு. புரியல. ஹலோ, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க எப்படி இடிச்சிட்டு நிக்கிறீங்கன்னு. அட ஆமா. என்ன நோமா இடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன், நகர்ந்து போகாம அப்படி இன்னும் இடிச்சிட்டு நின்னுட்டே இருக்கீங்க. தள்ளி போங்க. தெரிஞ்சு தானடி இடிச்சிட்டு இருக்கேன். இடிச்சாதானே என்கிட்ட பேசுறேன், அதுக்குதான் இடிச்சிட்டு இருக்கேன். அபிக்குட்டி, நான் தான் ஏதோ தெரியாம இடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு. நீங்க நகர்ந்து போலாமே, உங்க பின்னாடி தான் அவ்வளோ இடம் இருக்கு. ஐயோ ஆமால, இவர் தான் இருக்கிறாரா? நான் தள்ளி போயிருக்கலாமே. அடி அபி, உனக்கு இது தோணலையோ? இப்ப என்ன பண்றது? சமாளிக்கணும், சமாளிச்சுதான் ஆகணும். அது வந்துங்க, நான் சும்மா சொன்னேன். நீங்க எங்க அக்காவை உங்க அண்ணன் கூட சேர்த்து வச்சிங்களா, அப்போ நீங்க என்கிட்ட தெரியாம வந்து இடிச்சிட்டீங்க. சரி, அதனால நானும் சும்மா சொல்லி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுமே பின்னாடி இடம் இருக்குன்னு தெரியும், அப்பவே தள்ளி போயிருப்பேன். இருந்தாலும் எங்க அக்காவை உங்க அண்ணன் கூட எப்படியோ பேச வைக்க முயற்சி பண்ணீங்களா, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தேன். என்னத்த சமாளிக்க. சாரி. அபிமா, நீ நல்லாவே சமாளிக்கிறேன்னு தெரியுது. நான் தெரியாமலாம் இடிக்கல, தெரிஞ்சுதான் இடிச்சேன். கொஞ்சம் அங்க வரீங்களா, உங்ககிட்ட பேசணும். அதனாலதான் உங்க அக்காவையும் எங்க அண்ணனையும் கோத்து விட்டேன். நீ கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். என்னது தெரிஞ்சு இடிச்சிங்களா? உங்களை முறைக்காதம்மா, அத சொன்னல ஒரு விஷயமா தான் இடிச்சேன்னு. இடிச்சதுக்கு சாரி. இப்ப நான் தனியா பேசணும். வா, உன்கிட்ட தனியா பேசணும். ஹலோ, என்னங்க ஏதோ தனியா பேசணும்னு உரிமையா கூப்பிடுறீங்க? அப்படியெல்லாம் வர முடியாது. ஏய், உண்மையா உரிமையா தாண்டி கூப்பிடுறேன். வாடி, தனியா பேசணும். என்ன உரிமைன்னு பாக்குறியா? எங்க அண்ணன் உனக்கு மாமானா, நானும் உனக்கு மாமா தான். அப்போ உரிமை உள்ளவன் தானே. வாடி. மாமா, இனி மாமா எங்க இருக்காரு? ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களோ? சரி, பாத்துருவோம். ரெஸ்ட் ரூம் காலியா தான் இருக்கு. அப்போ மாமா இங்கேயும் இல்ல. மாமா எங்க போனாங்க? இவ்வளவு சீக்கிரமா வெளியில போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாரு? சேச்சா, வெளியில எங்க போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை உமையால தெருவுல இருப்பாங்க. இனியன் மாமா, நீங்க எங்க போனாலும் சரி, இந்த மாலு விட மாட்டா. இருங்க, உமையால தெருவுல இருக்கீங்க, இந்த நானும் வரேன். அட, அஞ்சு இங்க உட்காந்துட்டு இருக்கா. இவகிட்ட கேட்போம். ஏ அஞ்சு, சொல்லுக்கா. நீ ரொம்ப நேரம் இங்க தான் இருக்கியாடி? இல்லக்கா, ஒரு 20 minutes இருக்கும். ஆமா, என்ன விஷயம்? எதுக்கு இவ்ளோ என்கொயரி? அக்கா கேட்டா தங்கச்சி பதில் சொல்லணும். பதில மட்டும் சொல்லு, நீ என்ன கேள்வி எல்லாம் கேட்காத. சரி, இங்க தான் உட்காந்துட்டு இருக்க. மாமா பாத்தியா? மூஞ்சி பாரு. இவ கேள்வி கேட்பாளா, நான் பதில் சொல்லணுமா? நம்ம கிட்ட இவ சொல்ல மாட்டானாமா. ரொம்ப போங்கு காரி. இவ எப்பதான் இவ கேரக்டர் மாத்திக்க போறாரு தெரியல. நானே மாமா பார்க்கலன்னு தான் வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்கேன். மாமா ரூமுக்கு போனேன், பார்த்தா மாமா அங்க இல்ல. அதனால வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நீ மாமா ரூமுக்கு போனியா? ஆமா, நீ எதுக்கு மாமா ரூமுக்கு போன? இது என்ன கேள்வி? மாமா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால மாமா ரூமுக்கு போனேன். என்னது, உனக்கு மாமா பார்க்கணும் போல இருந்துச்சா? ஏய், உனக்கு எதுக்கு இனியன் மாமா பார்க்கணும் போல இருந்துச்சு? இங்க பாரு, உனக்கு இனியன் மாமா பார்க்கணும்னு கூட மனசுல தோணக்கூடாது சொல்லிட்டேன். தேவையில்லாம இனியன் மாமா பார்க்கலாம் போனேன், நான் பொல்ல அதெல்லாம் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஆமா, எதுக்கு நீ உனக்கு மாமா பார்க்கணும்னு இருந்தது? எதுக்கு நீ மாமா ரூமுக்கு போன? என்னது, இனியன் மாமாவை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சா? ஏய் லூஸ் அடி நீனு. நான் சொன்னது இனியன் மாமாவை கிடையாது, நான் சொன்னது வெற்றி மாமாவை. வெற்றி மாமாவை பார்க்கணும்னு தோணுச்சு, வெற்றி மாமா ரூமுக்கு போனேன். வெற்றி மாமா அங்க இல்ல. நானே வெக்ஸ் ஆகி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இவ வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்கா. காலையில மாமா எங்க போனாங்கன்னு தெரியாம நானே தேடி தேடி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டேன். மூஞ்சி பாரு, இவ என்னடா இனியன் மாமா பார்க்க போறேனாமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்ன சொன்ன? நான் இனியன் மாமாவை நினைக்க கூடாது, பார்க்க கூடாதா? ஏய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் இனியன் மாமாவை நினைக்க மாட்டேன். ஆமா, நான் மட்டும் இல்ல, நீயும் நினைக்க கூடாதுதான். நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், என்ன எப்படி பேசுற? இங்க பார், இனியன் மாமாவை நான் மட்டும்தான் நினைக்கணும், நான் தான் பார்க்கணும், வேற யாரும் நினைக்க கூடாது அவரை. மாலு, நீ பேசுறது எதுவும் சரியில்லை மாலு.
உனக்கு விஷயம் தெரியும்ல, இனியன் மாமாக்கு பொண்ணு பார்த்தாச்சு. இது இன்னும் 2 to 3 டேஸ்ல என்கேஜ்மெண்ட். அத்தைங்க 2 பேரும் இன்னைக்கு ஜோசியரை பார்க்க போறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இது உனக்கு தெரியும்ல. நீ என்னமா பேசிட்டு இருக்க? மாலு, இங்க பாரு, எப்பவும் பிடிவாத காரியா இருப்ப பாரு, அந்த மாதிரி இந்த விஷயத்துல இருக்காத. இதெல்லாம் தப்பு மாலு. இங்க பாரு, எனக்கு தங்கச்சி தான் நீ, அக்கா இல்ல. அதனால இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் எனக்கு எடுத்துட்டு வராது, சரியா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லல, கல்யாணமே ஆனாலும் நான் விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது பொண்ணு மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கல்யாணம் நடந்தாதானே? நடக்கலனா இனியன் மாமா எனக்கு தானே. மாலு, உன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. நீ பேசுற பேச்சும் சரியில்லை. இங்க பாரு, உன்னோட தாட் ரொம்ப தப்பா இருக்கு. நீ இப்படியெல்லாம் நினைக்காத. உன்னோட பிடிவாத குணத்தை இந்த விஷயத்துல காட்டாத. இனியன் மாமாக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போனதுனாலதான் இப்ப போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பொண்ணு பார்த்தது மட்டும் இல்லை, எல்லாமே பேசி முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் மேரேஜும் நடக்க போகுது. ஆனா நீ தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்க. உன் தாட்டை மாத்திக்க. எல்லாத்துலயும் பிடிவாத காரியா இருப்ப பாரு, அது மாதிரி இந்த விஷயத்துல இருக்காது. தயவு செஞ்சு சொல்றேன். நான் உனக்கு தங்கச்சின்றதுனால தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லா விஷயத்துல இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு மாலு, சொன்ன கேளு. ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா? எனக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் எல்லாம் தூக்கிட்டு வராத, சொல்லிட்டேன். இன்னொரு தடவை அட்வைஸ்ங்கிற பேர்ல எதையாவது தூக்கிட்டு வந்து நான் பொல்லாவதெல்லாம் மாறிடும், பாத்துக்க. ஏய், நிறுத்துங்கடி. என்னடி வந்த இடத்துல 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் மாலு, உனக்கு என்னடி ஆச்சு? ஏய் அஞ்சு, எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரோட சத்தம் அவங்க கிச்சன் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. இங்க பாருங்கடி, உங்க அத்தைங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்படி நீங்க கூச்சல் போட்டுட்டு இருந்தீங்க, நம்மள உடனே பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப சொல்லிடுவாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம கூச்சல் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் இங்க கூச்சல் போடுறது நான் இல்ல, சின்ன பொண்ணுதான். அவகிட்ட போய் என்ன கேளு. மேடம் பெருசா பெரியவங்க மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டு கொஞ்சம் அவளை தட்டி வைமா. மாலு, எதுக்கு இப்ப தங்கச்சி திரிட்டு இருக்கா? அமைதியாரு. அஞ்சுமா, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு அவன் உன்னை திட்டிட்டு இருக்கான்? அம்மா, மாலு சரியில்லைம்மா. மாலு பேசுற பேச்சே எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, மாலு இப்போ வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். அவளை என்னன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. அவ பண்றதெல்லாம் ஏதோ எங்கேயோ போய் முடியுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அவளை கொஞ்சம் என்னன்னு கேளுங்கம்மா. ஏ மாலு, என்ன அஞ்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? அப்படி நீ என்ன பண்ண? என்னடி பண்ண? கேக்குறல, என்ன பண்ண? அம்மா சும்மா கத்தாதீங்கம்மா. அவ என்ன சொல்றான்னு கேட்காம என்ன வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் இனியன் மாமா நான் மட்டும் தான் பாப்பேன், நான் மட்டும் தான் நினைப்பேன்னு சொன்னேன். அதுக்குதான் மேடம் எனக்கு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதாமா. ஏன்னா இனியன் மாமாக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் நடக்க போதாமா. அதான் நான் சொன்னேன், இன்னும் கல்யாணம் நடக்கலல, கல்யாணம் நடக்கும் போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் யூனியன் மாமா ஏன் மாமான்னு சொன்னேன். இதுல தப்பு ஏதாவது இருக்காமா? அம்மா கேட்டீங்களாமா? அவ என்னென்ன பேசிட்டு இருக்கான்னு? யூனியன் மாமாக்கு பொண்ணு பார்த்தாச்சு. இந்த அத்தைங்க இன்னைக்கு போய் ஜோசியரை பார்க்க போறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. மேடம் என்னன்னா அது தெரியாம யூனியன் மாமான்னு மனசுக்குள்ள வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காமா, வேற என்னமோ கணக்கு போட்டுட்டு இருக்காமா. அஞ்சு, மாலு சொன்னதுல என்ன தப்பு? அம்மா என்னம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லுங்கம்மா. நான் சொன்னது எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே. அம்மா இங்க பாருங்கம்மா, உங்களால தான் மோஸ்ட்லி மாலு இப்படி இருக்காளே. கொஞ்சமாவது அவளுக்கு ஏதாவது சொல்லி திருத்துங்கம்மா. அஞ்சு, நீ அமைதியா இரு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. மாலு சொன்னது எந்த தப்பும் கிடையாது. இன்னும் கல்யாணம் நடந்துடல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இனியனாவா தானே இருக்கான். அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் கடைசி நிமிஷத்துல இனியன் மாலு கட்டில கூட தாலி கட்டலாம். அப்படி சொல்லுங்க மாமி. மாமினா மாமிதான். இதுதான் எனக்கு ஏன் பொண்ணு. நீ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அவளுக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது. கல்யாணமே நின்றுதாமா. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மனசுல நினைச்சிட்டு என்ன பண்ண போறாரு? அதனால அவசியம் இல்ல. ஆமா நீ மட்டும் நான் யோகியமா? நீயும் நான் வெற்றி மாமா பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஒருவேளை நம்ம பேசாத. வெற்றி மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. எனக்கு வெற்றி மாமா பத்தி நல்லா தெரியும். அதனால நான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நான் போறேன். அதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். எதுக்கு இவ்வளவு தூரம் ஆர்குமெண்ட்? ஓ கரெக்ட் தான். வெற்றியோட பார்வை எங்கேயும் போயிட விடக்கூடாது. வெற்றி அஞ்சுவை மட்டும் தான் பார்க்கணும். நீ நடந்துக்க. அஞ்சு கிட்ட எப்படி பேசி நடந்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவகிட்ட நான் பேசி நான் நடந்துக்க வைக்கிறேன். விட மாட்டேமா. வெரி குட் மாலு. இதையே மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ண. சரி ஆமா. நீங்க எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான்டா இனியா. உன்னை அவ்வளோ லேஸ்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மாலு மட்டும்தான் கூட இருப்பான். உன் கை விரல் படுறதும் இந்த மாலு மேல மட்டும்தான் இருக்கணும்.
உன் மூச்சு காத்து இந்த மாலை மேல மட்டும்தான் படணும். எனக்கானவன் எப்படி இருக்கணுமோ அப்படி எல்லாம் நீ இருக்க. அப்படி நீ இருக்கும்போது உன்னை விட்டுற வேணா என்ன? நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா